கூண்டோடு சிறைக்கு செல்லும் அதிமுகவின் முக்கிய அமைச்சர்கள். நான் மட்டும் அவுத்து விட்டேன்னு வச்சுக்கோ, நேற்றுக்கு நீ எங்கே இருப்பனே தெரியாதுன்னு ஓபிஎஸ் வந்து ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒன்று பேசினார். காட்டு, நீ தான் தைரியமாக நல்லா வச்சப்பா, காட்டுப்பான்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி நான் பாராட்டுறேன். என்னன்னா, யாரா வேணா நீ இரு, அதை எதிர்த்து அந்த கருத்துக்களை நான் லாஸ்ட் டைம் வந்து ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி விஜயவாடா போனார் நம்முடைய எடப்பாடி. அங்கே தெலுங்குல இருக்கிறவங்க சில ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க, தெலுங்கு தெரியாதேம்மா, எனக்கு இங்கிலீஷ்னு கேட்குறாங்க. இங்கிலீஷ்னு தெரியாதம்மா, தமிழில் சொல்கிறேன், அதை வேணால் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறீங்களா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு கேரக்டர்லாம் குட்டு, எல்லாம் ஓகே. பட் பண்ண விஷயங்கள் நல்லா இல்லை. எப்படி சொல்கிறது, ப்ரெசண்ட்டில் ஓகே, லாஸ்ட்டாக பண்ணியிருக்கிறதெல்லாம் பாஸ்டெல்லாம் கலர்னா தாங்க முடியாதுன்ற மாதிரி அவ்வளோ பண்ணி வச்சிருக்கிறார். துரோகம் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா துரோகத்தை செய்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஒருத்தர் கூட உருப்படியாக பண்ணல. சசிகலா வண்ட போனாலும் அவருடைய காலையே வாரி அங்கே இருக்கக்கூடிய பதவியை காலி பண்ணி, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து ஆதரவு கொடுத்தவர், அப்புறம் நீ வெளியே போனால் போய்க்கோ, எனக்கு ஆட்சி முடிஞ்சிச்சு, கட்சி என் கையில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நம்முடைய எடப்பாடிக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஆனால் இப்பயும் சொல்கிறேன், எடப்பாடி மட்டும் கடந்த முறை ஒரு 40 தொகுதிகளில் கூடுதலாக வெற்றியை பெற்றிருந்தார், இந்நேரம் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராகவும் முதலமைச்சராக எடப்பாடியும் இருந்திருப்பார். ஓகேங்களா? பட் இப்போ வரைக்கும் கூண்டோடு சிறைக்கு செல்லக்கூடிய அதிமுகவின் முக்கிய அமைச்சர்கள் பட்டியலில் 4 பேருடைய வீட்டில் ரைடு நடந்திருக்கு. வேலுமணி 3 முறை, வேலுமணி, தங்கமணி 2 முறை, ஆர்பி உதயகுமார் 1 முறை, செல்லூர் ராஜு 1 முறை, சிவி சண்முகம் 1 முறை. பட் ஆனால் அது வந்து நம்முடைய தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய ரைடு கிடையாது. அது வந்து யார் பண்ண ரைடுனா, மேலே இடி அதிகாரிகள். ஒருத்தர் இருக்கார், ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரிமினல் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஆட்சி காலத்தில் பேசப்பட்ட குட்கா மினிஸ்டராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர், தெரியும் நினைக்கிறேன். அவர் வந்து ஏடிஎம்கே கூட்டணி இருக்கும்போது என்ன பண்ண ஒரு மாதம் டெல்லி போவார். டெல்லி போய்ட்டு அமித்ஷாக்கிட்ட ஒரு ஸ்பீட் பாக்ஸ் கொடுத்துட்டு, தெரியாமல் அவர் எப்படி சொல்கிறது, நியூஸ் வெளியே வராது, ஆனால் போயிட்டு வருவார். அதை வந்து யார் சொல்லுவாங்கன்னா, இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தினமலர், தினகரன், தினத்தந்தி, இந்த மாதிரி நாளிதழ்கள் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆனால் உண்மையில் அவர் அடிக்கடி போயிட்டு வராருன்றது அந்த செய்தி தொடர்பாளர்களே ஒத்துக்கொண்டாங்க. ஏங்க கூட்டணி கட்சி தலைவர்ன்ற முறையில் போய் மாதம் பார்த்துரும். அப்படி மாதம் போகிறது அதுக்கு இல்லை, காலில் கையில் வீந்து காப்பாற்றுங்க ஜி, போன முறையே எனக்கு சுகர் இருக்குது, நான் அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் தாக்கு பிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்டு ஜெயிச்சுவர். ஓகேங்களா? விஜயபாஸ்கர் ஆனால் கேரக்டர் தங்கமான மனுஷங்க. ஓகேங்களா? யாருக்குன்னா ஒரு சின்ன அடிபட்டாலும் கூட காரை நிறுத்திட்டு அந்த காரையே வந்து அனுப்பி விடவே தங்கமான மனுஷன். கேரக்டர் ஓகே, பட் பார்ட்டி சரியில்லை. ஓகேங்களா? கேரக்டர் குட்டு, ராங் பார்ட்டி அப்படின்னு சொல்லலாம். இப்போ முக்கால்வாசி பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சொன்ன 5 அமைச்சர்களை வைத்து அரசியல் இயங்குகிறது.